நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் நம்ம வாழ்க்கையவே மாற்றுது. சீக்கிரம் இந்தியாவில் ராட்சதர்கள் விழுவார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தில் வரப்போகிறார். விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்திற்கு காரணம் அதற்காக விலை மதிக்க முடியாத இயேசுவின் ரத்தம் அதற்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகுதியை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருவதில்லை. அவருடைய திவ்ய வல்லமையை சார்ந்து அவர் நேச்சர் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க நேச்சுரல் எல்லாம் சூப்பர் நேச்சுரலா மாறும். பரிசுத்தாவே வரதே என்னன்னா நம்ம அவருடைய சுபாவத்தை போல நம்முடைய சுபாவமும் மாறுவதற்காக. ரெண்டு பேதுரு 1:1-4 முடியும். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமன்றி இச்சையினாலும் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. Through these he has given us his very great and precious promises, so that through them precious promises அவர் கொடுத்திருக்கிறாராம். விலையேற பெற்ற மேன்மையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாராம். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் உங்க வலது கரத்தை அப்படி உயர்த்தி காமிங்க. என்னதுங்க இது? மேன்மையான வாக்குத்தத்தங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் நம்ம வாழ்க்கையவே மாற்றுது. மேன்மையான வாக்குத்தத்தம். ஆபிரகாம்கிட்ட குழந்தை இல்லை, 99 வயசுல சொல்றார், நான் உனக்கு குழந்தைய தர போறேன். 75 வயசுல சொன்னார். 99வது வயசுல வந்து சொல்றாரு, நான் சொன்னேன்ல அதை செய்ய போறேன். மேன்மையான வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அது சாதாரணமானதல்ல, அவைகள் மேன்மையானவைகள். The promises of God are great and precious. எழுதி கொள்ளுங்க, are great and precious. ஒரு காரியத்தை நாம் எப்படி பார்க்கிறோமோ அதை வைத்துதான் நம்முடைய ஆசீர்வாதமே. மேன்மையான வாக்குத்தத்தம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மேன்மையான வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சையினால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 3ஆம் வசனத்துல தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். பாருங்க, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும். அப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை உடைய தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் ஃபர்ஸ்ட் எழுதி கொள்ளுங்க. அவருடைய திவ்ய வல்லமை. His divine power has given us everything we need. 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய திவ்ய வல்லமையானது. ஆக்சுவலா அதனுடைய இன்டர்பிரேஷன் இப்படிதான், His divine power has given us everything. சொல்லுங்க,
எத்தனை பேர் நம்புறீங்க உங்க மேல இருக்கிறது திவ்ய வல்லமை? ரோமர் 8:11 அந்த வல்லமையை குறித்து நமக்கு சொல்லுகிறது. அது என்ன வல்லமை? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை திவ்ய வல்லமை, டிவைன் பவர், டுனாமிஸ், அந்த வல்லமைக்கு பெயர் டுனாமிஸ். எழுதி கொள்ளுங்க. இட் இஸ் காட்ஸ் மிரக்கிள் ஒர்க்கிங் பவர். இந்த திவ்ய வல்லமை தெய்வத்தை யார் என்பதை நிரூபிக்கிறது. டிவைன் பவர் proves that he is God. திவ்ய வல்லமைனா என்ன அர்த்தம்னா, இது மனுஷனால வரக்கூடிய ஆற்றல் அல்ல, இந்த வல்லமை தேவனால் மட்டுமே. ஹல்லேலூயா. இந்த வல்லமை எதை குறிக்கிறது? அவருடைய வல்லமையில் குறைவில்லை, அவருடைய வல்லமையில் நிறைவு இருக்கிறது, அவருடைய வல்லமையில் உருவாக்கும் சக்தி இருக்கிறது, அவருடைய வல்லமையில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற அதனுடைய அதிகாரம் இருக்கிறது. ரைட் இட் டவுன். அவருடைய வல்லமையில் அதிகாரம் இருக்கிறது, அவருடைய வல்லமையில் ஆற்றல் இருக்கிறது, அவருடைய வல்லமையில் அற்புதம் இருக்கிறது, அவருடைய வல்லமைக்கு எல்லாமே கீழ்ப்பட்டு இருக்கிறது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? லூக்கா 10:19 மனப்பாடமா இதெல்லாம் நீங்க சொல்லிடணும். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். எப்பெல்லாம் பைபிள்ல ஒரு வார்த்தை வருதோ அந்த வார்த்தை வேற எங்கெல்லாம் வரும்னு உங்க மைண்டில் ஒரு மேப்பை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வல்லமைன்னு சொன்னா, கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியோடு எழுந்தருளும். இதெல்லாம் அவருடைய டிவைன் பவர்னுடைய அடையாளம். The ark of the covenant had a power. அதனால்தான் அதை திறந்து உள்ள எட்டி பார்க்க நினைச்சவங்களை கர்த்தர் வாதிச்சார். பரிசுத்தமா இல்லாம தொட்டவங்களை கர்த்தர் அடிச்சு அதே இடத்துல விழ வைத்தார். அந்த உடன்படிக்கை பெட்டிய அவங்க யுத்தத்தில் கொண்டு போகும்போது ஜெயத்தை கொடுத்தார், தவறாய் பிரயோகப்படுத்தும் போது தோல்வியை கொடுத்தார். வல்லமை விளங்கும் பெட்டி. வல்லமை, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? சாதாரண வல்லமை இல்லை, டுனாமிஸ் பவர். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இந்த திவ்ய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 நாளாகவும் 6:41 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்துக்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். இந்த வல்லமை விளங்கும் பெட்டியோடு கர்த்தர் எழுந்தருளினார்னா என்ன தெரியுமா ஆகும்? அவருடைய ஜனத்துக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தமிழ்நாட்டில் கர்த்தர் எழுந்தருளுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சீக்கிரம் இந்தியாவில் ராட்சதர்கள் விழுவார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தில் வரப்போகிறது. ராட்சதர்கள் விழப்போகிறத பார்க்குறீங்க. வானத்திலிருந்து விழுவார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு. நான் சொல்லிக்கிட்டே வரேன், நியாய தீர்ப்பு ஒன்று வரும். திடீரென்று ஒரு நியூஸை நீங்கள் கேட்பீங்க, அது ஆச்சரியமாக இருக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது அது வானத்திலிருந்தே விழும்படி கர்த்தர் ராட்சதர்களை தள்ளி போடுவார். வல்லமை விளங்கும் பெட்டி, the dunamis power of God. ஆனால் இந்த வல்லமை, இந்த திவ்ய வல்லமையை கர்த்தர் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா,
இந்த அருமையான இந்த வசனம் சொல்லுகிறது, அது மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினது. அப்படின்னா அந்த வார்த்தைக்கு கிவன்றது அது கிரேக்க பதத்தில் டோரே யோமாய் அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட். இதை நீங்கள் சம்பாதித்து பெற்றுக்கொள்ள முடியாது. இது நமக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடியதல்ல. இந்த திவ்ய வல்லமை என்பது யாக்கோபு 1:17 நம்ம வாசிக்கிறோம்ல, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி. சொல்லுங்க அல்லேலூயா. எங்க உண்டாச்சு? எங்க உண்டாச்சு? ஃபர்ஸ்ட் பரத்திலே உண்டாகி உருவானது பரலோகம், தந்தது ஜோதிகளின் பிதா. அப்ப நீங்க உங்களுடைய என்னுடைய ஆற்றலாலே வல்லமையினாலே கிடைத்ததில்லை. இட்ஸ் a free gift. It cannot be earned. It cannot be earned. அதனால்தான் வேதம் சொல்கிறது, அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும். அவர் அழைக்கிறார், அவர் வரத்தை கொடுக்கிறார். அவரை கேள்வி கேட்க முடியாது. அவருடைய திவ்ய வல்லமையை நமக்கு அவர் தந்தருளுகிறார். அந்த திவ்ய வல்லமையில் என்னெல்லாம் இருக்குது? அதுல நமக்கு அவர் கொடுக்கிற கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன் இருக்குது. அவர் கொடுக்கிற அந்த திவ்ய வல்லமையில் முதலாவது ரட்சிப்பு இருக்குது. எபேசியர் 2:8 சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்போ எதெல்லாம் நம்மளால உண்டானதல்ல, அந்த திவ்ய வல்லமையினாலே நமக்கு வர்றதெல்லாம் பாருங்க ரட்சிப்பு. இது உங்களால் உண்டானது அல்ல. ரோமர் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நீதியாகிய ஈவின் பரிபூரணம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீதியாகிய ஈவுனா என்ன அர்த்தம்? கிஃப்ட். அப்ப நீதி நம்ம ஒர்க்ஸ்னால வர்றதில்ல, நீதி அவருடைய கிஃப்ட். என்னை நீதிமானாக்குகிறது அவருடைய ஈவு. தேவன் அருளின சொல்ல முடியாத ஈவுக்காக. அதை சொல்லும் போது உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரணும். ரட்சிப்பு ஒரு ஈவு, நீதிமானா என்னை மாற்றினது ஈவு, பரிசுத்த ஆவியை எனக்கு தந்ததே அவர் ஈவு தாங்க. அப்போஸ்தலர் 2:38 வாசித்து பார்க்கும்போது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். என்ன? கிஃப்ட். Then you will receive the gift of the Holy Spirit. Repent, be baptized in the name of Jesus Christ for the forgiveness of your sins, and you will receive the gift of the Holy Spirit. யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வேணும்? இன்னும் வேணும்ன்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிஃப்ட், அந்த திவ்ய வல்லமையிலிருந்து வருகிற கிஃப்ட், திவ்ய வல்லமையிலிருந்து வருகிற கிஃப்ட். இன்னும் நிறைய கிஃப்ட் தரார். பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வர்றது அந்த 1 கொரிந்தியர் 12:1 வரை எழுதியிருக்கிற ஆவியின் வரங்கள். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஆவியின் வரங்கள் வேணும்? சுகமளிக்கிற வல்லமை யாருக்கெல்லாம் வேணும்? யாருக்கெல்லாம் ஞானத்தை போதிக்கும் வசனம் வேணும்? அறிவை உணர்த்தும் வசனம் வேணும்?
அற்புதங்களை செய்கிற வரத்தை வேணும். ஆண்டவர் இந்த ஃபெய்த் ஜேர்னியில் நம்மளை எப்படி மாற்றிக்கிட்டே வராரு பாருங்களேன். முதல்ல நம்மளை ஃபஸ்ட்டு அவர் பாவத்திலேருந்து மன்னிப்பை கொடுத்து அப்புறம் விடுதலையாக்கி, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஐடென்டிட்டியை மாற்றி நம்ம யாருன்றதை நமக்கு புரிய வச்சு இப்போ எங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கையை விட்டுட்டு மேன்மையான ஃபஸ்ட்டு மண்ணானவருடைய சாயலை விட்டுட்டு வானவருடைய சாயலை சொல்லுங்க ஆமே. நான் எங்க உங்களை கொண்டு போயிருக்கேன்னா, திவ்ய வல்லமையில என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு காண்பித்து கொண்டே வந்து திவ்ய சுபாவத்துல உங்களை பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ இந்த திவ்ய வல்லமையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பல காரியங்கள் இருக்குது. ஆனா இந்த திவ்ய வல்லமையை பெற்றவங்களா மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். பாருங்க, இந்த ரொம்ப அற்புதமா இந்த வசனத்துல இதை எடுத்து கொஞ்சம் அசை போட்டு இதை உள்ள கொண்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க, 2 பேதுரு 1:4 உங்களுடைய கவனத்தை திருப்புகிறேன். Through these he has given us is very great and precious. எல்லாரும் சொல்லுங்க precious. Precious சொன்னா timios. Timiosனா costly, valuable, dear, prized, worthy. ரொம்ப வேல்யூபிள்ங்க. ப்ரெஷியஸ்னா ரொம்ப வேல்யூபிள். ஏன் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் இவ்வளோ வேல்யூபிளா காஸ்ட்லியா இருக்குதுன்னா, அதனுடைய கிரயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். நமக்கு கிடைக்கிற அந்த திவ்ய வல்லமையின் காரணம், நமக்கு கிடைக்கிற அந்த மேன்மையான அந்த விலையேற பெற்ற வாக்கு தத்தத்திற்கு காரணம், அதற்காக விலை மதிக்க முடியாத இயேசுவின் ரத்தம் அதற்காக சிந்தப்பட்டிருக்கிறது. That is what makes it precious. The high cost of the blood of Jesus Christ promises அருமையா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள். எல்லாரும் சொல்லுங்க, மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள். மறுபடியும் சொல்லுங்க, மகா மேன்மை அருமையுமான வாக்கு. மறுபடியும் சொல்லுங்க, மகா மேன்மையும் அருமையான. அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் எப்படி இருக்குது? மகா மேன்மையும் அருமையமான வாக்கு தத்தம். மறுபடியும் சொல்லுங்க, மகா. இல்ல, நீங்க மகா மேன்மைன்னு சொல்லும் போது அது எவ்வளவு உயரத்தில் இருக்குதுன்னு அதை சிந்தனையில பார்த்து சொல்லுங்க. மகா மேன்மையும் அருமையுமான. மேன்மைனா ரொம்ப உயர்ந்தது, அருமைனா ரொம்ப விலையேற பெற்றது. அந்த வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லும் போது எப்பாக்லேமா, EPAGGLEMA, எப்பாக்லேமான்னு சொன்னா அந்த மூல பதத்தில் டிக்ளரேஷன்ஸ், ப்ரொக்ளமேஷன்ஸ், அஷூரன்சஸ். இந்த வாக்கு தத்தங்கள் சொன்னா அது உங்க மேல பிரகடனம் படுத்தப்பட்ட, உங்கள் மேல் பேசப்பட்ட உறுதிமொழிகள். வாக்கு தத்தம்னா என்னங்க? உங்க மேல பேசப்பட்ட உறுதிமொழிகள். வாக்கு தத்தங்கன்னா சும்மா அச்சு விடுறதா? இவாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், ஓகே எடுத்துக்கோ, இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ, நீங்கள் சிஸ்டர், உங்களுக்கு பிரதர், உங்களுக்கு என்ன வேணும், எடுத்துக்கோங்க பிரதர். சும்மா அச்சு விடுறது இல்லைங்க. வாக்கு தத்தங்கள்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஷூரன்ஸ். ஒரு பத்திர பேப்பர் மாதிரி, நான் இதை உனக்கு தருவேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம்லாம் எழுதி வச்சிருக்கீங்களே,
அதெல்லாம் நடந்தா ஓகே, நடக்கலைன்னா பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப உங்களை தேத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் மகா மேன்மையும். பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். சோர்ந்து போய் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று கண்ணீர் வடிக்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்க மனசுல 1000 பாரங்கள், அந்த பாரத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்னோட நீங்க பேசணும்ப்பா, நான் ரொம்ப உடஞ்சிருக்கிறேன், இரவெல்லாம் அழுதுகிட்டே இருந்தீங்க. இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறேன். என் வாக்குத்தத்தத்தை நீ எப்படி ட்ரீட் பண்ற மகளே? என் வாக்குத்தத்தத்தை நீ எழுதி வை. அது நிச்சயமாய் வரும். அது போய் சொல்லாது. நான் மனுஷனா? மனம் மாறுறதுக்கும் நான் சொன்னதை இல்லை தெரியாம சொல்லிட்டேன்னு எனக்கு வல்லமை இல்லைன்னு என் வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிடுவேனா? நீயே மாறினாலும் என் வாக்குத்தத்தம் மாறாது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்குக்கு வாக்குத்தத்தமாய் யாக்கோபை கொடுத்தார். யாக்கோபு தப்பு செய்தாலும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறவே இல்லை. அப்பாவை ஏமாத்திட்டு ஓடுறாரு. அப்பாவை ஏமாத்திட்டு சகோதரனை ஏமாத்திட்டு ஓடுறவருக்கு கல்லின் மேல் தலை சாய்த்து தூங்க போது தரிசனத்தை தருகிறார். என்ன தரிசனம்? உன்கிட்ட தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். கத்தரை விட்டு ஓடுறவனுக்கா இவ்வளோ பெரிய வாக்கு தத்துவம்? தகுதி இல்லாதவங்களுக்கா இவ்வளோ மேன்மையும் மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவம்? நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் சொந்தமா தருவேன். இன்னைக்கு உங்க மனதில் நீங்க இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொன்னாரே, தாமதமாகுதே, எனக்கு லேட் ஆகுதே, என் வாழ்க்கையில் இது நடக்குமா பிரதர்? சோர்ந்து போயிட்டேன் பிரதர். குடும்பம் ரட்சிக்கப்படும் சொன்னாரு, ஆனா ஒன்றும் நடக்கிற மாதிரியே இல்லையே. இப்போ நிறைய காரியம் வாழ்ந்துட்டு எனக்கு நீ வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் கொடு, வாழ்ந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வேற ஒரு வாழ்க்கையை தேடுறதுக்கு. அன்பானுடைய பிள்ளைகளே, நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் இதை சொன்னாரே அதை சொன்னாரே, தவறா நடக்குதே. யோசேப்பு கிட்ட கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனா யோசேப்புக்கு அவர் பார்த்த அந்த வாக்குத்தத்த தரிசனத்துக்கு எதிர்மறையாய் காரியங்கள் நடந்தது. குழியில தூக்கி போட்டாங்க. எதிர்மறையாய் நடந்தாலும் தேவ சித்தப்படி நடக்கும். நானும் என் மனைவியும் நாங்கள் பேசிக்கொண்டே வருகிறோம். இப்போ கூட இன்னைக்கு காலையில் கூட பேசிக்கிட்டே வருகிறோம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, இந்த பகுதியில் நம்மளை ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னாரே, இந்த பகுதியில் நமக்கு தருவேன்னு சொன்னாரே, கிளைம் பண்ணிக்கிட்டே நாங்கள் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பகுதி தானே, இங்கே நாங்கள் இருக்கிறதே தேவ கிருபை. இடம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, இந்த இடத்துல தருவேன்னு சொன்னார். இந்த பில்டிங்கை காண்பித்தார். இந்த பில்டிங்ல இன்னைக்கு வடபழனியில் சென்டர் ஆஃப் த சிட்டியில் 3 மாடியில் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டு வருகிறது. சென்டர் ஆஃப் த சிட்டி, மெயின் ரோட்ல. இது கர்த்தரால் ஆயிற்று. அப்போ இதே இடத்துல கர்த்தர் நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தருவேன்னா தருவார். ஏன்னா என்னுடைய தகுதிப்படி இல்லை, அவருடைய திவ்ய
வல்லமையின்படியே மகா மேன்மையோ அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினால் நமக்கு. உங்களுடைய தகுதியை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருவதில்லை, அவருடைய திவ்ய வல்லமையை சார்ந்து அவர் வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. God has not only given us his divine power, but he has asked us to become a divine partaker of his nature. உங்களுக்கு புரியல, நான் திருப்பி ட்ரை பண்றேன். உங்களுக்கு வெறும் வல்லமையை மட்டும் கொடுத்தா நீங்க ஒரு கம்ப்யூட்டர். ஆனா அவருடைய சுபாவத்தையே நீங்கள் அவரோட கூட சேர்ந்து இந்த உலகத்தில் இயங்கும்படி உங்களையும் என்னையும் அழைக்கிறது. அவரை போல நம்ம மாற்ற விரும்புகிறார். ஏன்னா நீங்களும் நானும் திவ்ய வல்லமையால் மட்டுமல்ல, திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்கள். என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு என்னுடைய எல்லாவற்றையும் அனுபவிக்க அவர்களுக்கு பங்கு இருக்குது. என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு என் வாகனத்தை எடுக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய சுபாவத்தில் அவங்களுக்கு பங்கு இருக்குது. என்னை போல் அவங்க பாடணும், என்னை போல் அவங்க ஜெபிக்கணும். ஏன் எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் வல்லமையை தரேன், ஆனா எனக்கு என்ன வேணும்? என் சுபாவம் ஒன்னிலே காணப்பட வேண்டும். அவரு வல்லமையை தந்துட்டு நம்மளை விட்டுட்டாருன்னா, நீங்களும் நானும் அக்ரிணை. ஒரு கம்ப்யூட்டருக்கு வல்லமை இருக்குது, ஒரு காருக்கு வல்லமை இருக்குது. அதுக்கு வல்லமை மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது, ஆனால் சுபாவம் கொடுக்கப்படுவதில்லை. மிருகங்களுக்கு வல்லமை இருக்கிறது, ஆனால் அவருடைய சுபாவம் கொடுக்கப்படவில்லை. மண்ணானவனை, மண்ணுக்குரிய சாயலை உடையவனை வானவருடைய சாயலாய் மாற்றும் போது அவனுக்கு வல்லமை மட்டுமல்ல, தம்முடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாயிருக்கும்படி, partakers of his divine nature. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இந்த இங்கிலீஷ்ல போட்டிருக்குது பாத்தீங்களா, அதுல you may participate. எல்லாரும் சொல்லுங்க, participate in the divine nature. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது that you might be the partakers of his divine nature. அதாவது என்னன்னா, we are made from nothing. We are coming out of nothing, from a place of nothing to a place of something precious. ஒண்ணுமே இல்லாமையில் இருக்கிற நம்மளை அவர் எப்படி தகுதிப்படுத்துறாருன்னா, அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி அதிகாரத்தை கையில கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல வருகிறீங்க? அந்த பார்ட்டேக்கர்ஸ் திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்கள். எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பங்குள்ளவர்கள். பங்குனா என்ன அர்த்தம்? பங்கு சந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷேர் மார்க்கெட். அப்போ ஒரு கம்பெனியுடைய ஷேர் என்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதில் லாபம் வந்துச்சுன்னா எனக்கும் லாபம் உண்டுன்னு அர்த்தம். உங்களுக்கு பங்கு பரலோகத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் பரலோக ஷேர் வச்சிருக்கிறீங்க? கீழே போவே போவாது, மேலே மேலே போயிட்டே தான் இருக்கும். பரலோக ஷேர் வச்சிருக்கிறவங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. பங்கு சந்தையில் ஒரு நாள் மேலே போகும், ஒரு நாள் கீழே வரும். ஆனால் ஆண்டவருடைய பங்கு சந்தையில் விதைக்கிறவர்கள், ஆண்டவரோடு பங்குள்ளவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தோடு பங்குள்ளவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக விதைக்கிறவர்கள், உங்க பங்கு மேல மேல தான் போகும். அந்த பங்கு உள்ளவர்கள் நான் சொன்னா அதுக்கு பேரு கொய்னோனோஸ். கொய்னோனோஸ், KOINONOS.
NONOS அப்படின்னா ஜாயிண்ட் பார்ட்டிசிபேட்டர், ஷேரர், பார்ட்னர். We become a sharer of the very nature of God. We share the very nature of God. We are in common with Him in His nature. We are in common with Him in His nature. Old nature is gone. It is replaced by a new nature. அதான் 2 கொரிந்தியர் 5:17-18 வாசிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்போதே அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாய் புது சிருஷ்டியாய் மண்ணானவருடைய சாயலை அணிந்து கொண்டது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். 1 கொரிந்தியர் 15:41. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்குது? 2 பேதுரு 1:3-4. 3ல திவ்ய வல்லமை, 4ல திவ்ய சுபாவம். We are now in partnership to see His kingdom built on earth. எதுக்கு திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாய் நம்ம மாத்துறாருன்னா அவருடைய திவ்ய சித்தம் இந்த பூமியில் செயல்படுத்தப்படுவதற்கா. அவர் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் நானும் நினைக்கணும். அவர் என்ன சுபாவத்தில் இருக்காரோ அதே சுபாவத்தில் நானும் மாறணும். அவருடைய நேச்சர், யாருக்கெல்லாம் அவருடைய நேச்சர் வேணும்? பாருங்க, அவர் நேச்சர் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அவருடைய சூப்பர் நேச்சுரல் உங்களுக்கு நேச்சுரலா வந்துடும். அவர் நேச்சர் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க நேச்சுரல் எல்லாம் சூப்பர் நேச்சுரலா மாறும். If you have His nature, your natural will become supernatural because He is a supernatural God. You will operate in the supernatural. அப்போ உங்களுக்கும் அதே சுபாவம் தான். என்னது? இல்லாதவைகளை நான் விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசுறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை சபையில கொடுப்பார். கர்த்தர் நமக்கு ஏராளமான பஸ்ஸுகளை கொடுப்பார். கர்த்தர் நமக்கு மாபெரும் எழுப்புதலை தருவார். சென்னைக்கு எழுப்புதலுக்காக பிளேன் எடுத்து ஒவ்வொரு சண்டேவும் வந்து இறங்கி சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போவாங்க. விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். அவருடைய சுபாவம் எனக்குள்ள இருக்குது. அவருடைய திவ்ய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. அவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவரா இருக்கிறேன். நான் பரலோகத்தினுடைய பங்குதாரரா இருக்கிறேன். I am a partner of heaven's kingdom. சொல்லுங்க ஆமென். அவருடைய சுபாவம். இன்னைக்கு நம்ம டார்கெட் என்னன்னா அந்த திவ்ய சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவரை மாதிரியே யோசிக்கணும், அவரை மாதிரியே செயல்படணும். நேச்சர்னா ஃபூசிஸ், PHUSIS. ஃபூசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? attributes, divine qualities, distinctive peculiarities. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பலன்னா என்ன தெரியுமா? எழுதிக்கோங்க. அது வெறும் மகிமை மட்டுமல்ல, அவருடைய திவ்ய சுபாவமே நமக்குள் வந்துவிடும். இது என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமையா தானே பார்த்துருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் வரதே என்னன்னா நம்ம அவருடைய சுபாவத்தை போல நம்மளுடைய சுபாவமும் மாறுவதற்காக. பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, Lord, I want to be a joint participator. இது எதை குறிக்கிறது? This makes us as much like Him that we can become His children so that His nature will manifest. ஏன்னா பிள்ளைகளிடத்திலே அப்பாவுடைய அம்மாவுடைய அதே குணாதிசயம் எப்படி அவங்க உருவாகும் போது கன்செப்ஷன்ல இருந்து சாகர வரைக்கும் பின்தொடர்தோ அதே போல என்னை அவர் மறுபிறப்பு பிறக்க செய்யும் போது அவருடைய திவ்ய சுபாவம் எனக்குள்ளே வந்து விடுகிறது. God's attributes
are brought inside me when I have a new birth and I grow in them. ஒவ்வொரு நாளும் நான் திவ்ய சுபாவத்தில் வளர்ந்து கொண்டே வருகிறேன் அவரை போல. நான் இப்ப சொல்றேன், இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க பாபம், எதெல்லாம் அவருடைய திவ்ய சுபாவம் சொல்லுங்க. அன்பு, மனதுருக்கம், எழுதிக்கோங்க லவ், அப்புறம் மனதுருக்கம், கம்பேஷன். வேற எப்படி இருக்கிறார்? தேவன் நல்லவராகவே இருக்கிறார். குட், மர்சி, இரக்கம் உள்ளவர். பரிசுத்தர், ஹோலி. ரைச்சியஸ், நீதி. மன்னிக்கிறவர், forgiving. பேஷியன்ட், பொறுமையாயிருக்கிறவர். ட்ரூத்ஃபுல், உண்மை உள்ளவர். பாருங்கண்ணே, இவ்வளோ உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். இவ்வளோ சுபாவமும் அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீங்க தான் ரிச் மேன். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அப்ப அவரை மாதிரி நீங்களும் பேசலாமே, நீங்க பேசுறதெல்லாம் நடக்குமே. உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த அதிகாரம் பெருசு. ஏன்னா நம்ம பங்கு வேற இடத்துல இருக்கு. அதானி அம்பானி கம்பெனில உங்களுக்கு ஷேர் இல்லாம இருக்கலாம், ஆனா ஐஸ்வர்ய சம்பர்ணராம் என் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திவ்ய சுபாவத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. நம்முடைய தேவன் ரொம்ப சோகமானவரா மகிழ்ச்சியானவரா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று ஏன் சொன்னார்னா, நம்முடைய தேவன் சந்தோஷமானவர். அவர் ஹானஸ்டா இருக்கிறவர், வார்த்தை தவறாதவர், அவர் செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கிறவர், அவர் சமாதானத்தின் தேவன். சமாதானம் பண்ணுகிறவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். மலை பிரசங்கம், மவுண்ட் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ்ல மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த திவ்ய சுபாவங்களை எல்லாம் நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதிக்கொள்ளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அதே போல ஆவியின் கனிகளிலே மாம்சத்தின் கிரியைகளை குறித்து 19ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே 22 ஆவியின் கனிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ, இது எல்லாம் அவருடைய திவ்ய சுபாவம். வாசிங்க. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த சுபாவம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்முடைய சுபாவத்தில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. we are not consistent in the divine nature. we have to be consistent in the divine nature. human nature இருக்குது, மனித சுபாவம். அடிக்கடி பைபிள்ல நீங்கள் சுபாவத்தின்படின்னு சொல்றார் ஆண்டவர். நேச்சர் எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. சுபாவம் ரொம்ப முக்கியம். It's very important that you are careful about the nature. அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சுபாவம் மட்டும் பிசாசு என்னைக்குமே மாற்றக்கூடாது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. For since the creation of the world, God's invisible qualities. எதுங்க? இன்விசிபிள்னா என்ன அர்த்தம்? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, இட்டர்னல் பவரும், அடுத்தது என்ன? தேவத்துவம் என்று சொல்லப்படுகிறது தான் டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
இது காணப்படாது, ஆனால் செயல்களால் தெளிவாய் காணப்படும். காணப்படாதவைகளாகிய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் அல்லது திவ்ய சுபாவம். இது நம்ம போக்கு சொல்றதுக்கு டைமே கிடையாது. ரோமர் 2:14 ரோமர் அதிகாரத்தில் நிறைய அந்த சுபாவத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். வாசிங்க. அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். நியாய பிரமாணம் இல்லாதவங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமா எப்படி இருக்கிறாங்கன்னா, சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி. இயேசுவை அறியாதவர்கள் உண்மையாய் அவங்க வியாபாரம் செய்யும் போது அவங்க கிட்ட திவ்ய சுபாவம் வெளிப்படுகிறது. அதுவே அவங்களுக்கு நியாய பிரமாணமா. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்களா? நியாய பிரமாணம்ன்றது அவங்களே அவங்களுக்கு நியமிச்சுக்கிட்டு தன்னை படைச்ச கடவுளுடைய அந்த திவ்ய சுபாவம். நான் பார்த்துருக்கேன், சில பேர் ரொம்ப ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, மதிப்பாங்க, யாரையும் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சில பிஸ்னஸ் பீப்புளை பார்த்துருக்குறேன், ரொம்ப அன்பாக இருப்பாங்க, பயங்கரமாக கடவுளை அவங்கள ஆசீர்வதிச்சிருப்பார், பிள்ளைகளை நல்லா வளர்த்துருப்பாங்க, மதிப்பாங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்களும் அவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்க. சும்மா அவங்கள ஏவா அதை பண்ண அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த திவ்ய சுபாவம் அது எங்கேது வரும்னா கத்துட்டு தான் வருது. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எதுங்க? அவங்க சுபாவத்தில் இருக்குது. சுபாவம் தான் அவங்க நியாயப்பிரமாணம். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அவங்கள பார்த்து இழிவாக பார்க்காதீங்க, அவங்களுடைய சுபாவம் தான் அவங்களுடைய நியாயப்பிரமாணம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு பாவத்துக்குரிய ஒரு சுபாவம் இருக்குது, அதை மேற்கொண்டுட்டோம்னா திவ்ய சுபாவமும் மாறிடுவோம். ரோமர் 7 அந்த போராட்டத்தை சொல்றாருல, நான் விரும்புகிறதை செய்யாமல். அதுல 18 பாருங்க. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. என் மாம்சத்தில் I know that nothing good lives in me, that is in my sinful nature. Sinful nature. இன்னைக்கு எழுதிக்கோங்க, I want to get out of sinful nature. சுபாவத்தில் இருக்கிற பாவ சுபாவத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும். 25 பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். So இவர் சொல்றாரு, but in the sinful nature as slave to the law of sin. ஆனா ரோமர் 8 சொல்லுகிறது, ஆனபடியினால் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாகி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. அப்படின்னா ஏன்னா எனக்கு திவ்ய சுபாவம் வந்துருச்சு. நான் பாவத்தினுடைய பிரமாணத்தில் அந்த சுபாவத்தில் இனிமேல் வார போறதில்ல. நான் திவ்ய சுபாவம். இப்போ நான் சொல்றேன், அந்த திவ்ய சுபாவத்திலிருந்து திவ்ய வல்லமை வருகிறது. அந்த திவ்ய வல்லமை உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறது. இன்றைக்கு நீங்க சொல்லி ஜெபிக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் சுகத்தை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு இது தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த 2 பேதுரு 1 வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். சோ உங்க டிவைன் நேச்சர்ல எதெல்லாம் பிரதிபலிக்க வேண்டும்னு அழகா எழுதி கொடுத்துட்டாரு பாருங்க. வாட் இஸ் டு பி டிஸ்ப்ளேட் த்ரூ யுவர் டிவைன் நேச்சர்? இப்படி இருக்க நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு. 8 காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. இந்த 8 உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகணும்.
உங்க செயல்களில் இது வெளிப்படணும். அன்புள்ளவர்னு சொல்றது பெருசு இல்ல, சகோதர ஸ்நேகத்தை காமிக்கணும். விசுவாசம் உள்ளவன்றது உள்ள சுபாவம் படி இருக்குது. சுபாவத்தின்படி விசுவாசத்தை பிரதிபலிக்கிற காரியத்தை செய்யணும். விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு, விசுவாசம் என்றால் என்னங்க? நம்பப்படுவின் உறுதியும் காணப்படாதவைகளின். யாரெல்லாம் இந்த உலக சுபாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புறீங்க, இந்த வசனத்தை மட்டும் வாசித்துருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. Put to death therefore whatever belongs to your earthly nature, sexual immorality, impurity, lust, evil desires and greed, which is idolatry. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். பூமியில் உண்டு பண்ணுகிறன்னு போட்டிருக்குது. அது ஆக்சுவலி எர்த்லி நேச்சர். உலகம் இதுல தான் இழுக்கப்படுகிறது. விபச்சாரம், அசுத்தம், அசுத்தமான படங்களை, போனோகிராஃபி, அசுத்தமான இச்சையை தூண்டுகிற பாடல்கள், பேச்சுக்கள், மோகம், துர் இச்சை, காம விகாரங்கள், விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நீங்க நிறைய பேர் கிறிஸ்தவங்களுக்கு விக்கிரக ஆராதனையான பொருளாசை நிறைய இருக்கு. எதை பார்த்தாலும் வாங்கிடணும். கேட்டா நான் கடவுளுடைய பிள்ளை, நான் சாட்சியா இருக்கணும்ல. அடப்பாவி, உன்னுடைய விக்கிரக ஆராதனையான பொருளாசைக்கு ஏசப்பா பேரை யூஸ் பண்ணாத. ஃபிளாம்பாயண்டா வாழ சொல்லி ஆண்டவர் சொல்லல, ஆசீர்வாதமான வாழ சொன்னார். உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நீங்க ஒரு நல்ல செயின் வாங்கி போடுறது தப்பு கிடையாது. அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளியில போட்டு 5 செயின் 10 செயினை கழுத்துல போட்டு கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதித்தா தெரியுமா அப்படின்றது ஆசீர்வாதம் இல்லை, பகட்டு. இட் இஸ் ஃபிளாம்பாயன்சி. என்ன பாரு, அது பெருமை. ஆசீர்வாதமாய் இருப்பது அருமை, பெருமை வந்தால் நீ எருமை. பொருளாசைக்கான விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் என்னங்க, எர்த்லி நேச்சர். இதை விட்டுட்டு அந்த டிவைன் நேச்சர்ல பார்ட்டேக்கர்ஸா மாற எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. அவரை போல நீங்களும் மாற போறீங்க. அன்புல, விசுவாசத்துல, லாங் சஃபரிங்ல கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். வாயை திறந்த அந்நிய பாஷையில ரிபால பாதன மீதுரபா சந்தரா ரிபான மதுரபி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வியாதிகள் மறைவதாக, இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருடைய நாமத்தில் அந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதா வாயை திறந்து பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலை வேளையில உங்க வீட்டுக்கு ஒரு விடுதலை வருகிறது. மன்னிக்க முடியாதபடி இருந்த உங்க இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஒருத்தவங்களுக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ மன்னித்து விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். நீ மன்னித்து விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். நீ மன்னித்து விட்டு உனக்கு கிடைக்க வேண்டிய தடையா இருக்கிற காரியங்களை நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறேன். ஒரு பெரிய பினான்சியல் ரிலீஸ் உங்களுக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனைகளை கர்த்தர் நீங்க உடைக்க போறார். நிறைய பேர் அதுல இருந்து வெளியே வர போறீங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணராய் இறங்கி வருகிறார்.
கபரா தலபா. ஆண்டவரே, இந்த கடன்ல இருந்து ஒரு விடுதலையை தாங்கப்பா. இனி கடன்ல சிக்க கூடாது. நீ கடன் வாங்காதிருப்பாய்னு சொன்னீங்களே. உங்க பிள்ளைங்க அந்த கடனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த கடனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு அற்புதத்தை ரிலீஸ் பண்ணுங்க டாடி. ரிலீஸ் பண்ணுங்க. யாராவது வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டீங்களா? யாராவது கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? பா 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 அப்பா அப்பா அப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. உங்களை ஒரு சுபாவத்துல மாத்துகிறா. உங்க மாமியார் அவங்களால மன்னிக்க முடியல. கர்த்தர் சொல்றார், மன்னித்து விட்டு விடு. கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி வருகிற தேவ பிள்ளையே, உங்களை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பினால் நிரப்பி கொண்டு, அவருடைய வல்லமையால் நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்க மனைவியை மன்னிச்சிரு. உன் கணவனோட இசைந்திரு. உன் குடும்பத்தை விட்டுட்டு ஓடாத. உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த திவ்ய சுபாவம் எதுக்குன்னா, என்னுடைய திவ்ய சுபாவத்தை போல உன் பிள்ளைகள் அந்த திவ்ய சுபாவத்தில் வளர வேண்டும். இப்பொழுது உங்க பிள்ளைங்க மேல அந்த வல்லமை இறங்கி வருகிறது. உங்க குடும்பத்தின் மேல அந்த அதிகாரம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. பழைய சுபாவத்தை எடுத்து போட்டுட்டு புதிய திவ்ய சுபாவத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.